அவ்வாறு உரை நிகழ்த்துகிற பொழுது யா மாஷரன் நிசா தசத்தக்ன, பெண்களே அதிகமா நீங்க தர்மம் செய்யுங்க. ஃபைன்னி உரீத்துக்குன்ன அக்ஸர அகலினார், ஏன்னா உங்களை நான் அதிகமா நரகத்துல பார்த்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மேலும் அது தொடர்ந்து சில விஷயங்களை விளக்குறாங்க. என்ன காரணத்தினால அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி எழுப்புறாங்க. எதனால நாங்கள் அதிகம் நரகத்தில் இருக்கிறோம்? ஆண்களை போலவே தான் நாங்களும் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா விதமான நற்காரியங்களும் ஈடுபடுகிறோம். அவர்களிடம் இருப்பதை போலத்தான் பல்வேறு தவறுகளும் தீமைகளும் எங்களிடமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாங்கள் மட்டும் அதிகமாக நரகத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி வந்த உடனே நபிகளார் அதுக்கான காரணத்தை விளக்குறாங்க. துக்சிர்னல் அன வ தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், கணவனுக்கு நீங்கள் நன்றி மறந்தவர்களாக நடந்து விடுகிறீர்கள், எனவே தான் நீங்கள் அதிகமாக நரகத்துக்கு செல்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குனாங்க. அப்ப இந்த நபிமொழி பொதுவாக எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, மேலோட்டமா பெண்களை குறை சொல்வதற்கு இந்த செய்தி பயன்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது பெண்கள் தங்களை திருத்திக்கணும், பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், பெண்கள் நன்றியுடையவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுகிற எல்லா இடங்களிலும் இந்த நபிமொழி தவறாமல் இடம்பெறுகிறது. ஆனா இது பெண்களை பத்தி மட்டும்தான் பேசுதா அப்படின்னு கேட்டா, மேலோட்டமா பார்த்தா பெண்களை நோக்கித்தான் பேசுகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பே அப்படித்தான் இருக்கிறது. யா மாஷரன் நிசா, பெண்களே அப்படின்னு அழைச்சுதான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. பெண்களே இந்த அழைச்சி ரசூலுல்லாஹ் சொன்னா கூட அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டையாக வெறுமனே உங்களை அதிகமா நரகத்துல பார்த்தேன், நீங்க தர்மம் பண்ணிக்கீங்கன்னு எந்த காரணமும் சொல்லாம நபிகளார் சொல்லி இருந்தா இது பெண்களுக்கு மட்டும் உரியதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது குறித்து மேலதிகமா சிந்திச்சாலும் நமக்கு எந்த தகவலும் கிடைக்க போறது இல்லை. ஆனா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. பெண்கள் என்ன காரணத்தினால நரகத்துல இருக்கிறாங்க, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தோடு மார்க்கத்துல ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அந்த காரணம் எங்க இருக்கிறதோ அங்க அந்த விஷயம் பொருந்தும். எங்க அந்த